சிறுவனை ஆசையாக அழைத்தார் அவர். உயிர் பிரிய போகிறது என்று தெரியவில்லை அந்த பிஞ்சு இதயத்துக்கு. நள்ளிரவு நேரமும் வந்தது. அந்த கொடூர சம்பவமும் அரங்கேறியது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் அருகே உள்ள ரஷ்கவம் பகுதியில் டிஎல் பப்ளிக் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 600 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இங்கு படிக்கும் மாணவர்களுக்கான தனியாக விடுதி ஒன்றும் செயல்பட்டு வருகிறது. இங்கு டெல்லியை சேர்ந்த கிருஷன் குஷ்வாகா என்பவருடைய மகன் கிருத்தார்க் அந்த பள்ளியின் விடுதியில் தங்கி 2ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளான். திடீரென மாணவன் மயங்கி விழுந்து விட்டதாக கூறி பள்ளியின் உரிமையாளர் ஜசோதான் மற்றும் அவருடைய மகன் தினேஷ் பாகல் இருவரும் சிறுவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சிறுவனின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கேட்டு பதறிப்போன அவர்கள் ஓடி வந்து உயிரிழந்த மகனின் உடலை பார்த்து கதறி எழுந்தனர். இந்த காட்சி அங்கிருந்தவர்களை கண்கலங்கதான் வைத்தது. இதனையடுத்து சிறுவன் உடலில் காயங்கள் இருப்பதைக் கண்டு சந்தேகமடைந்த கிருஷன் குஷ்வாகா தனது மகன் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனையில் சிறுவன் கழுத்து நெரிக்கப்பட்டு உயிரிழந்ததாக தெரியவந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் பள்ளி விடுதியின் பொறுப்பாளராக இருந்து வரும் ராம் பிரகாஷ், வீர்பால் சிங் இருவரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் பல அதிர வைக்கும் தகவல்கள் வெளிவந்தன. போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பள்ளியின் உரிமையாளர் ஐசோதானுக்கு மாந்திரீகத்தில் அதீத நம்பிக்கை இருந்து வந்துள்ளது. சிறுவர்களை நரபலி கொடுத்தால் பள்ளியும் குடும்பமும் விரைவில் முன்னேற்றமடையும் என ஜோசியர் ஒருவர் கூறியுள்ளார். இதனை நம்பிய அவர் தனது பள்ளியில் படித்து வந்த சிறுவன் கிருதார்க்கை நரபலி கொடுக்க அழைத்து சென்றுள்ளார். அங்கு நரபலி கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. இதனை பார்த்த சிறுவன் பயத்தில் அலறியுள்ளான். இதனால் ஆத்திரமடைந்த ஜசோதான் சிறுவனின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பள்ளியின் உரிமையாளர் ஜசோதான், அவருடைய மகன் தினேஷ் பாகல் மற்றும் விடுதியின் பொறுப்பாளர் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.